இன்றைக்கு ஆண்டோடைய பாதத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசும்படியாக உணர்த்தின வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59 அதிகாரம் 19-20 வசனம். 19-20 வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம். எல்லாரும் அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே நீங்கள் தான் பேசணுப்பா, மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல, ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்க தகப்பனே. ஆமீன். எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே. உடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில் வெள்ளம் உண்டு. ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா. உடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கண்பானவர்களே, ஆண்டவர் பேசும்படியாக உணர்த்தின வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். போதுமா? அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். கண்பானவர்களே, இந்த கிருபை நாட்களை குறித்து அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59 அதிகாரத்தில் நாம் இந்த 19 அதிகாரம் 20 வசனத்தில் பார்க்குறோம். கிருபை நாட்களில் என்ன நடக்கும், இந்த கிருபை நாட்களில் கர்த்தர் எப்படி இருப்பார், நம்ம நடத்துவார், அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பான போல வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் தாமே அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராம். ஆமை. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிருபை நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்க நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமீன். எனக்கு அன்பான, ஒருவேளை நாம் பழைய ஏற்பாடு காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவாராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. பாருங்க, அது எப்போ கொடியேற்றுவாராம்? வெள்ளம் போல சத்துரு வரும்போது அப்போ ஆண்டவர் கொடியேற்றுவாராம். இதை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஒருவேளை இன்னும் நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவர் கொடியேற்றவே மாட்டார். நாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இன்றைக்கு ஆண்டவரோடு இழைத்திருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது உண்மையிலே சத்துரு நமக்கு விரோதமாய் வரும்போது கர்த்தர் கொடியேற்றுவாராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். இதை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். நான் திரும்பி சொல்கிறேன், இந்த கிருபை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே பாக்கியவான்கள். ஏண்டா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி அதை அனுபவிக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து கொஞ்சம் நம்ம தியானிப்போம், ஆழமாக தியானிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தும். அந்த ஏசாயா 59 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி அவங்களுடைய கிரிகளை பார்க்கும்போது ஆண்டவர் அந்த ஜனங்களை குறித்து வேதனைப்படுகிறார். அவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நமக்கு ஏன் இந்த பிரிவினை, ஏன் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யாதபடி இருக்கிறார், ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கல, இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு முழு காரணம் என்ன? நமக்குள்ளே பாவம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற அந்த பாவத்தை நிமித்தம், அவங்க செய்த அக்கிரமத்தை நிமித்தம் ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பிரிவினை வந்துட்டு. அது மாத்திரமல்ல, இவங்க பாவத்துக்கு மேலே பாவம் செய்து பாவத்துக்கு மேலே பாவம் செய்து பாவத்துக்கு மேல் பாவம் செய்து பாருங்கள், அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அந்த 59 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏனென்றால்
நான் படிக்கிறேன் 3ஆம் வசனத்தில், உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டிருக்கிறது, உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது, நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடவனும் இல்லை, மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அவர் பூமியை பார்க்கிறாரு. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல பாருங்க 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நியாயம் பின்னிவிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியில இடறி யதார்த்தம் சேரமாட்டாம போகிறது, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்ப விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான், இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். அன்றைக்கு எப்படி அந்த நோவா காலத்துல மனுகுலத்தை பார்த்து ஐயோ மனுஷனை உண்டாக்கினது வேதனை என்று சொல்லி விசனப்பட்டாரோ, அதே போல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய கிரிகளை பார்த்து ஆண்டவர் விசனப்படுகிறார். வாயில திறந்தா போய், அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் அதே போல அதே ஸ்பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பூமியை பார்க்கிறார், நியாயம் செய்கிற ஒருவரும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, விண்ணப்பிக்கிறவன் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் திட்டத்தை போடுகிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்ப பண்ணிக்கிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்ட, ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாயி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. பூமியை பார்க்கிறாரு, ஒருவனும் நீதிமான் இல்ல, அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாயி, அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாயி அவர் நமக்காக பூமியில ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்துறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் நீதியை மார்க்கவசமாய் அணிந்து ரட்சிப்பென்னும் சிராவை தமது சிரசிலே தரித்து நீதியை சரி கட்டுதல் என்றும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வினாலே போர்த்து கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, படைத்த ஆண்டவர் மனுகுலம் மீட்புக்காக அவர் மனிதனாய் ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டெடுத்தார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். உண்மையிலே அதை அறிந்து விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி எனக்காக இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி அறிந்து உண்மையிலே நாம் பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்தில் நாம் விடுதலை பெற்றோம் என்று சொன்னால் உடனே தம்முடைய ஆவினாலே அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மை பிசாசு நம்மளை தொட முடியாது, நம் பக்கத்திலே வர முடியாது. ஆண்டவர் என்ன செய்வாராம் தெரியுமா? அவன் நமக்கு விரோதமாய் வரும்போது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராம். இது ஏன் பிள்ளை, இதை தொடக்கூடாது, இது ஏன் பிள்ளை, இவளை நீ தொடக்கூடாது, இது என் பையன், இவனை நீ தொடக்கூடாது என்று சொல்லி அவர் கொடியேற்றுவாராம். காரணம், நான் உள்ள இருக்கிறேன், நான் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது உண்மையிலே பிசாசு நம்மளை தொட முடியாது. இது யாரெல்லாம் நம்புறீங்க? அதனால தான் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதில் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும் சூரியன் உதிக்கிற திசைக்கும் தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் இன்றைக்கு ஆண்டோடைய நாமம் மையப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த மீடியாக்கள் நிமித்தம், இந்த ஆன்லைன் ஊழியத்தை நிமித்தம் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவர் அறிந்து கொள்கிறாங்க. எல்லா தேசத்துல எல்லா பாசைக்காரர்களும் இன்றைக்கி ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்க. அதை நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன், இது கிருபையின் காலம். இன்றைக்கி பூமி உலகம் முழுவதும் இன்றைக்கி எங்கெல்லாம் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இன்றைக்கி கிறிஸ்துவை குறித்து அறிந்துட்டாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நம்மளும் இன்றைக்கு விசுவாசித்து நம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். உண்மையிலே அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார் என்று சொன்னால், உண்மையிலே பிசாசு சத்துரு நமக்கு விரோதமாய் வரும்போது ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்த ஒரு வார்த்தை, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராம். அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராம். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் நின்று பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் கிளம்பி போகும்போது பச்சை கொடி காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கே போகலாம், சிக்னல் கரெக்ட் என்று சொல்லி காட்டுவாங்க. அப்புறம் சில நேரத்தில் ரெட் கலர் கொடி காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு சிக்னல். அதே போல் நம்ம ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி எனக்காக இரத்தத்தை சிந்தினார். என்னுடைய பாவத்தை போக்கும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி எந்த பாவம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக நீர் அடிக்கப்பட்டீரப்பா என்று சொல்லி பாவத்தை நாம் அறிக்கை பண்ணும்போது அவர் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து திரும்ப பாவம் செய்யாதபடி தம்முடைய ஆவினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே அபிஷேகத்தை கொடுத்து அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது
பிசாசு விலகி போகிறானா? கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஏன்னா நம்மளை பிசாசு தொட முடியாது. ஆண்டவர் நமக்காக கொடியேற்றுவாராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா சகரியா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த ஊழியக்காரரை குறித்து அவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே நம்முடைய சொந்த பலத்தினாலேயோ சொந்த ஞானத்தினாலேயோ எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. இன்றைக்கு யார் அபிஷேகம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க நிமித்தம் தான் ஆண்டவருடைய நாமம் மையப்படும். அவங்க தான் உண்மையாய் ஊழியம் செய்ய முடியும். அதனால தான் சொல்றார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி. என கண்பான தேவனுடைய பிள்ளை, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் இந்த கிருபை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், மோசேயுடைய ஊழியத்தை குறித்து பவுல் நல்ல விவரமாக சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அன்றைக்கு ஆண்டோடைய பாத்திரம் 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டோடையத்திலே ஐக்கியப்பட்டு ஆண்டவர்கிட்ட பிரியாதபடி அவருடைய வார்த்தையை கேட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா மோசே முகத்தை யாரும் பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு பிரகாசம். மோசே முகத்தை பார்க்கவங்களாம் பின்னிட்டு விழுறாங்க. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா தெரியுமா? நல்ல கவனமாக அப்படியே பின்னிட்டு விழுறாங்க. மோசே உடனே முக்காடு போட்டுட்டாரு. நல்ல கவனமாக கேளுங்க. ஏன் தெரியுமா? ஜனங்கள் கீழே விழுகிறார்கள் என்று சொல்லி. நல்ல கவனமாக கேளுங்க. அது அந்த ஊழியமே, அந்த ஊழியத்தை அவர் என்ன செய்றாரு? அது பழைய ஏற்பாடு ஊழியம். ஆனால் இந்த நாட்கள் ஊழியம் அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தெல்லாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே ஆண்டவருடைய பாதத்தில் அந்த சீனாய் மலையில் உபவாசம் இருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வெளியே வரும்போது அவனை பார்க்க முடியவில்லை. நல்ல கவனமாக கேளுங்க. அவனும் ஒரு மனுஷன், ஆனால் மனிதர்கள் அவனை பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு பிரசன்ன அவருடைய மகிமை. நல்ல கவனமாக கேளுங்க. ஆனால் இந்த கிருபை நாட்களில் அவருடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றோம் என்று சொன்னால் நம்மளை கண்டு பிசாசு பயந்து ஓடுங்க. ஏன் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடுகிறபடினால நீங்கள் பேயை நீங்கள் ஒன்றும் விரட்டாண்டாம், அது தானாகவே போயிடும். அதான் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அந்த அனுபவத்துக்குள்ளே வரல அப்படின்னா ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றித்திருக்கிறான். வேதம் தெளிவாக சொல்லுது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது, வெள்ளம் எப்படிங்க வரும்? வெள்ளம் எப்படி வரும்? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அது ஜனங்களை அடித்து சொல்லும்படியாய், அது எந்த ஒரு காரியனாலும் அதை அடிச்சுட்டு போயிடும் வெள்ளம், அப்படிதானே? ஆனால் வெள்ளம் போல சத்துரு வருவான் நம்மளை அடித்து சொல்லும்படியாக. ஆனால் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் கொடியேற்றுறார் நமக்காக. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தும். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் தாமே கொடியேற்றுவாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அனுபவத்துக்கு வரணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெறணும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெறணும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெறணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெறலை அப்படின்னா நீங்கள் மாம்சத்தினாலே வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. மாம்சிகம் உண்மையிலே அது அழிவை கொண்டு வந்துடும். வேதம் சொல்லுது, மாம்ச சிந்தையோ மரணம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கூடாரத்துக்கு அதிக நாட்கள் இன்னும் நாம் அபிஷேகம் பெறாதபடி, பரிசுத்த ஆவியானுடைய வழியிடத்தில் இல்லாதபடி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மெல்லாம் பரிதபிக்கப்பட்டவர்கள். எனக்கு அன்பானவர்களே, ஏன்னா கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ உங்கள் விடுதலை உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. பவுல் சொல்வார் தெரியுமா? நாம் பயமுள்ள ஆவியை பெறலை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்குள்ளே, அவர் பரிசுத்த ஆவியர் நமக்குள்ளே இருக்கும்போது, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது பிசாசு நம்மளை தொடவே முடியாது. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தும். எல்லாருக்கும் புரியுதா? தமிழ் நல்லா புரியுதா? உங்களுக்கு நல்லா தெரியுதா? பைபிள் என்னங்க போட்டிருக்கு அதை படி, அதே வசனத்தை படி பார்க்கலாம். ஏசாயா 59:19 படி பார்க்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழுத்தமா அடுத்த வசனத்தை சொல்றாரு, மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று. அதாவது மனம் திரும்பாதவங்களுக்கு அந்த கர்த்தருடைய ஆவியானவர் வர மாட்டாருங்க. உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய மாட்டார், உங்களுக்காக அவர் கொடியேற்ற மாட்டார். யாருக்கு வருவாராம்? மீறுதலை விட்டு திரும்பி மனம் திரும்பினவர்களுக்கு தான். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படி பார்க்கலாம்.
அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபடும் போ. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த மோசையுடைய காரியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பவுல் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, நீங்க கர்த்தரிடத்துல மனம் திரும்பும் போதுதான் அந்த 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 அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி 17ஆவது வசனத்துல கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கோடு உதவி உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இன்னும் நாம் மனம் திரும்பாதபடி ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டோம் என்று சொன்னால் உண்மையிலே நாம் அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக்கள். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் உலக ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார், அவர் நோய்களை குணமாக்கி, இதே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் நோயும் குணமாக்குவார், உண்மையிலே ஆண்டவர் கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பண்ணுவார். அதனால தான் ஆண்டவருடைய வழியை காட்டும்படி, ஆண்டவரை அறிமுகப்படுத்தும்படியாக ஆண்டவருக்கு முன்னாடி வந்த யோவான்ஸ்தானம் சொல்லுவார். என்ன சொல்வார் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் அவர் என்னிலும் மேலானவர், அவருடைய பாதரட்சியை தொடர்றது கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் அதாவது நல்ல கவனமாக கேளுங்க. அன்றைக்கு அவன் எல்லாரையும் பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவன் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தோடு கத்தி மனம் திரும்பும்படியாய் ஜனங்கள் இடத்துல சொல்லுகிறான். நிறைய ஜனங்கள் மனம் திரும்புகிறாங்க. அந்த மனம் திரும்பின ஜனங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுக்குறாங்க. அவன் கிறிஸ்துவை குறித்து அப்புறம் பிரசங்கம் பண்ணுகிறான். கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவன் சொல்லும்போது, நான் ஒரு சாதாரண மனுஷன், அவர் எனக்கு என்னுடைய ஒரு வல்லமையில், ஏன்னா அவர் கடவுளாக இருக்கிறபடினால, அவர் தேவகுமாரனாக இருக்கிறபடினால, அவருடைய பாதரசி அவர் செருப்பை விட நான் தொடுறதுக்கு தகுதி இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். பாருங்க எவ்வளவு தெளிவாய் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இன்னும் நாம் அதை அறிந்து கொண்டு நாம் அது மாத்திரமல்ல, அவர் பதரையும் அதை கோதுமையும் தனியாக பிரிப்பார் என்று சொல்லி அழகா சொல்லுகிறார். களஞ்சி அவர் கையில் இருக்கு என்று சொல்லி. என்ன கண்பானவர்களே, இதெல்லாம் வாசித்து விட்டு இதெல்லாம் அறிந்து கொண்டு யார் மனம் திரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் அபிஷேகம். இதை நாம் சரியாக நம்ம இன்னொருக்கா நான் அதே வசனத்தை இன்னொருக்கா படிக்கிறேன் பாருங்க. அந்த ஏசாயா 59ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் திரும்பியும் படிக்க, மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம், உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளி என் வார்த்தைகளை இது முதல் என்னென்னைக்கும் உன் வாயிலிருந்து, உன் சந்ததியின் வாயிலிருந்து, உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது நீ மனம் திரும்பி நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீ அபிஷேகம் பெற்றாய். உண்மையிலே நீ அபிஷேகம் பெற்ற அந்த பரிசுத்த ஆவியான உனக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்யும் போது நீ மாத்திரமல்ல, உன்னுடைய சந்ததியும் அவர் அப்படியே நடத்துவாராம். அப்போ இந்த அனுபவம் நமக்கு முக்கியம் இல்லையா? யோசித்து பாருங்க பார்க்கலாம். இந்த உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம பெற்றுட்டு அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் யோசித்து பாருங்க பார்க்கலாம், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட முடியுமாங்க? முடியவே முடியாது. அவர் சொல்ல, இது உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ எவ்வளோ ஒரு முக்கியம் அந்த அபிஷேகம், எவ்வளோ முக்கியம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். அது என்ன நல்லா யோசித்து பாருங்க. அந்த பெந்தைக்கோஸ்து சபைக்கு மாத்திரம்தான் அபிஷேகமா? நமக்கு தேவையில்லையா? யோசித்து பாருங்க பார்க்கலாம். அவங்க மாத்திரம்தான் அப்போ உண்மையான கிறிஸ்தவர்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பார்க்கலாம். என்ன கண்பா, அந்த அனுபவத்துக்கு நம்ம வரணும். அந்த அனுபவத்துக்கு நான் மேலானவைகளை நாடணும். ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம இன்னும் அதிகமாக மூழ்கணும். அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே அவர் நிரம்பி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வடியணும். அது மாத்திரமல்ல, அவரோடு நாம் நிலைத்திருக்கும் போது நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாராம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஆமென். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது அவன் உண்மையிலே அவருடைய சாயலாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் வந்துக்கிட்டே இருப்பான். அவன் சத்துரு வெள்ளம் போல வரும்போது அவர் நமக்காக கொடியேற்றுவார். இது என் பிள்ளை நீ தொடாத, இது என் பிள்ளை நீ தொடாத, இது என் பையன் நீ தொடாத என்று சொல்லி அவர் கொடியேற்றுவாராம். இது வேணுமா வேண்டாமா? இது வேணுமா வேண்டாமாங்க? எனக்கு அன்பானவர்களே, இந்த அனுபவத்தில் வந்தாதான் உண்மையிலே நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட. படிமா அந்த கடைசி வசனத்தை இன்னொரு படி பார்க்கலாம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளி. நல்ல கவனமா கேளுங்க. உன்மேல் இருக்கிற என் ஆவி, உண்மையிலே நீங்க ஆண்டோடைய அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றீங்கன்னா, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்னென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நல்ல இந்த கிருபை நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த நாட்களில் நாம்
இன்னும் ஆண்டவரை அறிந்து நாம் மனம் திரும்பாதபடி இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நமக்காக ஆண்டவர் போராட மாட்டார். உண்மையிலே நல்ல கவனம். இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அந்த ஆவியின் வரங்களை பெற்றுன்னு வைங்களேன், நீங்கள் யாருக்கும் நீங்கள் ப்ரேயரோடு பண்ணாண்டாங்க, நீங்கள் போய் நின்னாலே போதும், பிசாசு ஓடிடும். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ கிரியைகளை ஆண்டவர் செய்வார். உங்கள் மூலமாக ஆண்டோடைய நாமம் மெய்ப்படும், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தெளிவாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாய் ஆண்டவர் கொடியேற்றுவாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். உண்மையிலே பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து அவர் கண்டித்து உணர்த்துறாரா? இதாங்க அபிஷேகம். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவர் உண்மையிலே பாவத்தை குறித்து, நீதி குறித்து, தப்பு இது செய்யக்கூடாது, இது தப்பு, இது செய்யக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, அத்துமீறுறாங்க. அத்துமீறுதல்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஆண்டவருக்கு விரோதமான செயலுங்க அத்துமீறுதல்ங்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் அத்துமீறல். ஏன் இது வருது அப்படின்னா, அந்த அபிஷேகம் இல்லை. பாவத்தை குறித்து, நீதி குறித்து, தங்கச்சி நீ செய்கிறது தப்புமா ஆண்டவர் உணர்த்துறாரா? அண்ணாச்சி நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாரா? பாப்பா நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாரா? இதுதாங்க அபிஷேகம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை நீங்கள் பெருமையாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை போதிக்கவே மாட்டார். புரியுதா? உங்களை தாழ்த்து தான் அவர் எப்படி தன்னை தாழ்த்தி அவர் அடிமைப்படுத்தி மனுஷசாலாகி நமக்காக இரத்தத்தை சிந்தினார். அதே போல் ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கா? உங்களை தாழ்த்துக்கிற ஒரு எண்ணம் இருக்காங்க. இது ஒரு அடையாளம். பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து கர்த்தர் உணர்த்துகிறாரா? இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? நீங்கள் படிக்கிற இந்த வசனம், நீங்கள் கேட்குற இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் இதை செய்தால் பரலோகம் போக முடியாது, இதை செய்தால் பரலோகம் போக முடியாது, இதை செய்தால் பரலோகம் போக முடியாது என்று சொல்லி கர்த்தர் உணர்த்துகிறாரா? அதாங்க அபிஷேகம். அதான் பரிசுத்தாவுடைய கிரியை. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இப்படி நாம் பரிசுத்தத்திலே நாம் வாழும்போது, நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல சாத்தான் வரும்போது, சத்துரு வரும்போது, ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். எனக்கு அன்பானவர்களே, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நேரம் போயிடும். ஒரு பக்கம் பாதுகாப்பு, ஒரு பக்கம் உங்களுக்கு பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ்வாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, உங்களுடைய சந்ததியின் சந்ததியிலையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். உங்களோடு அது போகாதுங்க. அப்போ யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக நம்ம மனம் திரும்பி, ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினீங்கப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, இனி நான் கோவப்பட மாட்டேன், நான் எரிச்சல் பட மாட்டேன், நான் பொறாமப்பட மாட்டேன். பைபிள் ஒரு வசனம் உண்டு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாது? நடப்பிக்காது. எந்த மனுஷனாலும் சரி, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி அது நடப்பிக்காது. யார் கோபப்படுறாங்களோ, யார் எரிச்சல் படுறாங்களோ அவங்களுக்குள்ள ஆண்டவர் கிடையாதுங்க. 100க்கு 100 நீங்கள் வேதத்தை நல்லா பாருங்க. அவங்களுக்கு ஒரு மனம் கிடைக்காது. அவங்க ஒரு மனமாக வேதத்தை தியானிக்க முடியாது. அப்போ இதெல்லாம் அகன்று போகணும் கடைசி வரைக்கும். ஆண்டவர் சொன்னார், ஒரு கணத்தை அடித்தா நீ மறுகணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிறார். யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இன்றைக்கு கோபம், எரிச்சல் பெருகிட்டு. எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே மனம் திரும்பி நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது கோபம் வருமாங்க? வரவே வராது. எரிச்சல் வருமா? பெருமை வருமா? பொறாமை வருமா? வரவே வராது. ஒருவேளை அந்த அனுபவத்திலேருந்து இன்றைக்கி ஒரு சான்ஸ் கொடுக்கார் ஆண்டவர். அப்பா என்னை மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை, என்னை தாழ்த்துகிற தகப்பனே, எனக்காக நீங்கள் பரலோகத்தின் தேவன் எனக்காக மனிதனாய் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்கப்பா, இனி எந்த பாவம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க தகப்பனே, என்னை மன்னிங்கப்பா என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணும்போது அவர் தம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமேன். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது, உண்மையிலே ஆண்டோடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது, நமக்கு விரோதமாய் சத்துரு வரும்போது, அது வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, வெள்ளம் போல் வரும்போது, நமக்கு விரோதமாய் வரும்போது அவனுக்கு விரோதமாய் ஆண்டவர் கொடியேற்றுவாராம். ஹல்லேலூயா,
அது மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சந்ததியிலும் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவங்களும் இதே போல் அபிஷேகம் பெற்று, ஆசீர்வாதம்னா என்ன நினச்சிங்க? உலக ஆசீர்வாதம் நினச்சிங்களா? கிடையாது. உங்களையே போல பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உங்களை போல அவங்களும் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வருவாங்க. அவங்க பிள்ளைகளும் அதே போல் வருவாங்க. சந்ததி சந்ததியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றுமில்லை, வேதம் தெளிவாக சொல்லுது, யார் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாரோ அவங்களுக்கு தான் அந்த அபிஷேகம். சும்மா எல்லாரும் இருதயத்தில் வந்து அவர் குடியிருக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிக்க முடியும். யார் பரிசுத்த உள்ளத்தோடு, ஆண்டவரே, யாரெல்லாம் தன்னுடைய பாவ கரைகள் நீங்குறா, யாருக்கெல்லாம் பாவக்கரை நீங்குதோ அவங்களுக்குள்ள தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, எனக்காக இரத்தத்தை சிந்தி இனி நான் எந்த பாவம் செய்ய மாட்டேப்பா, என்னை மன்னிங்க, ஒரு சிறு பிள்ளை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உடனே உங்களை நிரப்புவார், தம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்புவார். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் பிசாசை விரட்டாண்டா, பிசாசு தானாகவே போகிறோம். ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, என்னுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, நான் கொடுத்த அபிஷேகம், எனக்கு அவளுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன், அவனுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, பிசாசு உங்களை தொட விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லாரும் ஒரு மனதோடு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில். இன்றைக்கி ஒருவேளை அந்த அனுபவத்தில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகத்தோடு தான் போகணுங்க. அபிஷேகத்தோடு தான் இன்றைக்கி போகணும். இன்றைக்கி அந்த அனுபவத்தில் நீங்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஆண்டோடைய பாதத்தில், ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிறேன்னப்பா, ஆமேன், என்னை தாழ்த்துக்கிறேன் தகப்பனே, கொஞ்ச நேரம் பேசுங்க பார்க்கலாம், கொஞ்ச நேரம் ஆண்டோடைய பாதத்தில் பேசுங்க பார்க்கலாம். சமூகத்தில், ஆண்டவரே, பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்ப்பா, இனி எந்த பாவம் நான் செய்ய மாட்டேப்பா, எனக்காக இரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே, ஆமேன், என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா, எனக்குள்ள வாங்க தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்புங்க தகப்பனே, ஆமேன். ஆண்டோடைய பாத்திரம் கேளுங்க. அக்காமாரெலாம் தேவ சமூகத்தில் ஆண்டோடைய பாத்திரம் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உங்க விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உங்க விடுதலை உண்டு. வெள்ளம் போல சத்துரு வரும்போது சத்துருக்கு விரோதமாய் கர்த்தர் கொடியேற்றுவார். ஆமீன். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வரும்போது, ஆமீன், சத்துருக்கு விரோதமாய் கர்த்தர் கொடியேற்றுவார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமீன், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் அப்பா அபிஷேகம் பெறாதபடி நான் கடந்து போக மாட்டேப்பா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு யாரெல்லாம் மனம் திரும்புறாங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேப்பா, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், எனக்காக இரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேப்பா, இனி எந்த பாவம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்களோ தம்முடைய ஆவியினாலே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, ஆமென், கர்த்தர் பலத்த கிரிகளை செய்வார். அப்படியே கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிங்க பார்க்கலாம்.